வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மகர சிறைச்சாலையில் பெரும் பதற்றம், ஒருவர் பலி, பலர் காயம், ஊரடங்கு அமுல். சிறைச்சாலையின் தற்போதைய நிலை என்ன? வாழ்வதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை, விபரீத முடிவெடுத்த இரட்டை சகோதரிகள். யாழில் பெரும் சோகம். பூஜித் ஜெயசுந்தரவின் மரண தண்டனை தீர்ப்பில் குற்றவியல் நோக்கம் எதுவும் இல்லை, இந்த தண்டனையை ஏற்க முடியாது. அரிசப்ரி கொந்தளிப்பு. உயர்தர மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளுக்கு இனிமேல் தடை, வெளியான முக்கிய அறிவிப்பு. தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், ஒருவர் உயிரிழப்பு. நாட்டில் பேருந்துகளுக்கு மண்ணெண்ணெய் நிரப்புபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை, மீறினால் கடும் சிக்கல், வெளியான தகவல். தமிழக முதல்வர் விஜயை சந்திக்க திட்டமிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர், வெளியான காரணம். போக்குவரத்து விதிகளை மீறி வீதி பந்தயத்தில் ஈடுபட்ட மோட்டார் சைக்கிள்கள் அதிரடியாக பறிமுதல், எடுக்கப்பட்ட நடவடிக்கை. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, வெளியான எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மகர சிறைச்சாலையில் நேற்றைய தினம் கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் நிலை காரணமாக மகர சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த பதற்ற நிலை காரணமாக 7 பேர் காயமடைந்தனர். அவர்கள் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் அதில் உயிரிழந்தார். நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர மேலதிக சிறைச்சாலை அதிகாரிகள் அழைக்கப்பட்டதுடன் சிறைச்சாலைக்கு வெளியே பாதுகாப்புக்காக போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தற்போது வரை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கைதிகள் சிறைச்சாலையின் பிரதான சிறை அதிகாரியின் அலுவலகம் மற்றும் ஒழுக்காற்று பிரிவுக்கு தீ வைத்துள்ளதாகவும் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் சிறை கைதிகளை பார்ப்பதற்காக உறவினர்கள் மகர சிறைச்சாலைக்கு வந்திருந்த போதிலும் அவர்களுக்கு சிறைச்சாலைக்குள் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் மகர சிறைச்சாலையை சூழ உள்ள 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு மறு அறிவித்தல் வரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 246 கெந்தலியத்த பாலுவ மேற்கு, 246 சி கெந்தலியத்த பாலுவ வடக்கு மற்றும் 181 ஜி தம்புவ ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு இவ்வாறு போலீஸ் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறைச்சாலையினுள் ஏற்பட்ட மோதல் நிலைமையை அடுத்து கைதிகளின் உறவினர்களும் அப்பகுதி மக்களும் அங்கு சிறைச்சாலை வளாகத்தில் ஒன்று திரண்டனர். இதனையடுத்து இந்த நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் ராகம போலீஸ் பிரிவின் 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு மறு அறிவித்தல் வரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இவ்வாறு போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FG வுட்லர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மகர சிறைச்சாலை வளாகத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நிலவரத்தை கண்காணிப்பதற்காக இலங்கை வான்படைக்கு சொந்தமான பெல் 412 வகை உலங்கு வானூர்தியும் ட்ரோன் கேமராக்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வான்படை பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் காவல்துறை விசேட அதிரடிப்படை மற்றும் வான்படையினர் இணைந்து சிறைச்சாலை வளாகத்தின் உட்புறம் மற்றும் வெளிப்புற பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 18 வயதுடைய இரட்டை சகோதரிகள் இருவர் தமக்கு வாழ்வதற்கு விருப்பமில்லை என தெரிவித்து தமக்கு தாமே தீ வைத்த நிலையில் அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் நேற்று சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட தகவலின்படி இருவரும் வாழ்வில் விரக்தி அடைந்திருந்ததாக கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் சம்பவத்திற்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. தாக்குதல் தொடர்பான முன்கூட்டிய புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சப்ரி, தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்ததும் அதனை தடுக்க பொறுப்பு கூற வேண்டிய தரப்புகள் நடவடிக்கை எடுக்க தவறியதும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள் என தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த மரண தண்டனை தீர்ப்பை தாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், ஒருவரை கொலை குற்றவாளியாக தீர்மானிக்க அவருக்கு குற்றவியல் நோக்கம் இருந்ததா என்பது சட்ட ரீதியாக முக்கியமான அம்சம் என்பதால் இந்த தீர்ப்பு மேலதிக சட்ட விவாதத்திற்கு உட்பட்டதாகும் என்றும் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு மேலதிக வகுப்புகள், பாட விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் அனைத்தும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி நள்ளிரவுடன் நிறுத்தப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்றும், அனுமான வினாக்கள் அடங்கிய மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுதல், விநியோகித்தல் மற்றும் பரீட்சை வினாக்கள் தொடர்பான தவறான விளம்பரங்களை வெளிப்படுத்துதல் ஆகியவையும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 2532 பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரத்மலானை கந்தாவல வீதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறை தகவல்படி முச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். காயமடைந்த அவர் களுவோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பயணிகள் பேருந்துகளில் டீசலுக்கு பதிலாக சட்டவிரோதமாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்படுவது தொடர்பில் காவல்துறையினர் நாடு தழுவிய விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இயக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 100 பயணிகள் பேருந்துகள் அடையாளம் காணப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பல பேருந்துகளிலிருந்து எரிபொருள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அவை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டீசலுடன் மண்ணெண்ணெயை கலந்து பயன்படுத்துவது வாகன இயந்திரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் அதிகரிக்கும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. அதேவேளை வழக்கத்திற்கு மாறாக அதிகளவில் மண்ணெண்ணெய் கொள்முதல் செய்யப்படுவதை எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் கவனிக்க வேண்டும் என்றும், இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்றும் காவல்துறை போக்குவரத்து பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையின் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து தமிழ் பேசும் கட்சிகளின் பேரவை என்ற அடிப்படையில் செயல்பட தீர்மானித்துள்ளதாகவும், இந்திய வெளியுறவு செயலாளரை விரைவில் சந்திக்கவும் இணக்கமிட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து 13வது திருத்தம் மாகாண சபை தேர்தல், காணி விடுவிப்பு உள்ளிட்ட தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் அபிவிருத்தி உதவிகள் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழ் பேசும் மக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும், தமிழக கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலம் நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் ரவூப் ஹக்கீம் வலியுறுத்தியுள்ளார். அம்பாறை நிந்தவூர் பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக வீதிகளில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் ஈடுபட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டு நிந்தவூர் போலீசார் விசேட சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது சட்டவிரோதமாக உருமாற்றம் செய்யப்பட்ட மற்றும் அதிவேகமாக இயக்கப்பட்ட 5 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தலைக்கவசம் அணியாமை, சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துதல், இலக்கத்தகடு இன்றி பயணித்தல், ஒரே மோட்டார் சைக்கிள்களில்
மூவர் பயணித்தல் மற்றும் போலீசாரின் கட்டளைகளை மீறி தப்பிச் செல்ல முயற்சித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை தொடரும் என்றும் பொது வீதிகளில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்களை இயக்குவோரை குறிவைத்து விசேட சோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் நிந்தவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவர்லியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையை தொடர்ந்து விமல சுரேந்திர மற்றும் கெனியோன் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் லக்சபான நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் உச்சமட்டத்தை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் நீர்த்தேக்கங்களின் கீழ்ப்பகுதிகளில் வசிப்பவர்கள் ஆறுகள் மற்றும் நீரோடைகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என அனர்த்த முகாமைத்துவ மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பல பகுதிகளில் வீசிய கடும் காற்றால் மரங்கள் முறிந்து மின்கம்பிகள் மீது விழுந்ததால் மின் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பெருந்தோட்ட பகுதிகளில் தேயிலை பறிப்பு பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மழையுடன் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவர்லியா பிரதான வீதிகளில் வாகன போக்குவரத்து சிரமம் அடைந்துள்ளது. சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறும் மலைச்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் வசிப்போர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.